பகல்னு பார்க்காம உருண்டு உருண்டு வேலை பார்க்குற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். சரி, நம்மளும் ஒரு உழைப்பாளி தானே, மே தின சிறப்பு நிகழ்ச்சியை பார்த்துட்டு மல்லாக்க படுத்துக்கலாம்னு நினச்சேன். அப்புறம் தான் உழைப்பாளர் தினத்திலே உழைக்கலாம் தவறாக போயிருன்னு சொல்லிட்டு ஆனந்த படத்தை பார்த்துட்டே குப்பியை குளிப்பாட்டி விட்டுக்கிட்டு இருந்தேன். இந்த ஆனந்த படத்தை நான் ஒரு 796 வாட்டி பார்த்துருப்பேன். ஏன்னா எங்கள் ஊர் சோனாபுரி கோயில் திருவிழா முடிஞ்சு கடைசி நாள் ஊர் சார்பாக ஒரு படம் போடுவாங்க. அது இந்த படம் தான். நான் சிறு குழந்தையாக இருந்ததுலேருந்து நான் வந்து பள்ளிக்கூடம் போன வரைக்கும் அதே படம் தான். ஆனாலும் அந்த படத்தை பார்க்க பாயெல்லாம் சுருட்டி எடுத்துகிட்டு போய் ஊர் மொத்தமாக தர போட்டு திரண்டு போய் பார்த்துக்கிட்டு இருப்போம். அது ஒரு அழகிய நிலாக்களம். அப்படியே மலரும் நினைவுகள் அப்படி யோசிச்சுட்டு குப்பியை சீராட்டி பாராட்டி விட்ட பிறகு கடையில இருந்து வாங்கிட்டு வந்த மீனுக்கு நல்லா மசாலா தடவிக்கிட்டு இருந்தேன். அது வாயிருந்தேன் நான் அசிங்கமாக கேட்கும். அதுக்கு மட்டும் சோப்பு போட்டு குளிப்பாட்டுற, எண்ணெய் மட்டும் எண்ணெயில் போட்டு இப்படி பொறிச்சு சாப்பிட்றேன். நானும் யோசிச்சா மீனில் கூட அழகாக இருந்தால் தான் ஷோகேஸ், இல்லைனா கூறு போட்டுறாங்கன்னு. அடுத்தது லெமன் ரைஸ் பண்ண ஆரம்பிச்சு மனசு அளப்பஞ்சதில் முட்டை சோறா மாற்றிக்கிட்டேன். அப்புறம் டெய்லி ஒரு பீட்ரூட் இல்லைனா மாதுளை சாப்பிட்டா நமக்கு நல்லது, இல்லைனா பீட்ரூட்டுக்கு நல்லதுன்னு யாரோ சொன்னாங்க. அவங்க பேரை காப்பாற்ற நானும் இனிமேல் டெய்லி சாப்பிடலான்னு மொத்தமாக வாங்கிட்டு வந்தாச்சு. இனி வந்து நல்லது நடக்கிறது மட்டும்தான் பாக்கி.